இன்னைக்கு நாங்க ஒரு சின்ன டிராமா பண்ண போறோம். இந்த டிராமால புகைப்பிடிப்பது ஏன் தப்புன்னு சொல்லிட்டு நாங்க கத்துக் கொடுப்போம். அப்போ வருது பத்தி இப்போ அந்த பையனால முடியவே இல்லை. சிகரெட் குடிச்சு அவனுக்கு ஃபுல்லா அவனோட அந்த புகை எல்லாம் அவனோட நெஞ்சுக்குள்ள போய் அடிச்சுக்கிட்டு. இப்போ இந்த சிகரெட் ஃபுல்லா முடிட்டோம். அது முடிஞ்ச உடனே நாங்க இந்த புகையை, இந்த ஃபுல் புகை என்ன இருக்கோ அது ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு உங்களுக்கு காட்ட போறோம். அந்த டிஷ்யூ பேப்பர்ல பாத்தீங்கன்னா அந்த புகை எல்லாமே வந்து டார்னு சொல்லுவாங்க. இந்த டார் தான் நம்மளோட நெஞ்சுக்குள்ள போய் அப்படியே அடிச்சிடுவாங்க. நெஞ்சு ஃபுல்லா அடிச்சு வச்சிடும். அந்த டார் உங்களுக்கு நாங்க இப்போ காட்ட போறோம். ஒரே ஒரு சிகரெட்னால இவ்வளவு நம்ம நெஞ்சுக்குள்ள போய் இது எல்லாமே நம்மளோட நெஞ்சுல போய் அப்படியே உட்காந்துரும். பாத்தீங்களா? இது பேர் தான் டார்னு சொல்லுவாங்க. இந்த டார் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம நெஞ்சுல போய் அப்படியே அடிச்சுக்குது. நம்ம நெஞ்சில இருக்க பசைகள் சொல்றாங்க. அந்த பசைகள்ல போய் அப்படியே சரி பண்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ திருப்பி எல்லாத்தையும் சேர்ந்து சொல்றாங்க. பாத்தீங்களா? என்ன பண்றாங்க? வெறுமே சிகப்பு கருப்புன்னு சொல்ல எல்லாத்தையும் சிகப்பு கருப்பு மஞ்சள் வெள்ளை எல்லாம் கரெக்டா சொல்றாங்க. நீங்களும் அப்படியே பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வரும். நீங்களும் இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் சேர்ந்து சொல்றீங்களா? அப்புறம் இன்னொரு கலர் கிரேட் லேக்ஸ் காலேஜ் வந்து 2 இயர்ஸ் பண்ணிட்டு வராங்க. வந்து வழக்கமா வருவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்ப்யூட்டர் லேப்டாப் இந்த மாதிரி இருக்கிறதுல சப்ஜெக்ட் மேக்ஸ் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சொல்லி படம் வரைய அது எல்லாமே குழந்தைங்களுக்கு பொறுமையாக ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் வந்து குழந்தைங்க நல்லா அழகாக டீச் பண்ணுவாங்க. அவங்க வரும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்துப்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் லேப்டாப் கொடுத்து அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ண விடுவாங்க. பசங்க எல்லாம் நல்லா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் தேங்க் from my heart these great friends. They have come all the years regularly. They were the people who helped us to go and present our children, because otherwise they will not get any opportunities like this. So they got 3rd place and it was appreciated. The project was very much appreciated and they gave our children a chance to participate in such competitions. And again clear examination comes our imaginary, our dreams, and it has come to reality. Our children, and that too first time in our school, it has become it's an examination center. We are very proud of all we have achieved because of Great Lakes students and teachers. This environmental club we have in our school, for that they helped us. Whenever we ask anything, immediately they will say so. Okay, the first time he came into our class, I was there in 8th standard, and he was asking some students to write something in English, and I found that what difficulties they face when they were given some words and asked to write the spellings. So I was able to find out in which way they are lagging behind, help them to know how to open web address, how to have a website, how to have an email address for them, and it was very informative also. And these students from Great Lakes, they were quite inspiring for our students. Used to say that now they are saying college students have come. Now that level they have improved. Yes. So anybody who is at least to that, you have come to that level. பிள்ளைங்கெல்லாம் வந்து எங்களை பார்த்து எங்ககிட்ட பேசி எங்களை காலேஜுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே ஒரு ப்ரோக்ராம்ல நாங்கள் கலந்துக்கிட்டோம். அங்கே பேசினதும் நாங்கள் கலந்துன பிறகு இவ்வளோ நாள் பற்றி அங்கே இது மாதிரி ப்ரோக்ராம்ல கலந்துருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே கலந்துக்கிட்டு வந்த பிறகு நம்ம ஊரில் குழு மூலிமா நிறைய விஷயங்கள் செய்யலாங்கிறத பற்றி நாங்கள் யோசித்தோம். இப்போ போன ப்ரோக்ராம்ல நிறைய பேர் வந்து அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் இந்த வாட்டி ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செஞ்சாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் வர ப்ரோக்ராமுக்கு போயிட்டு நாங்களும் ஏதாச்சும் செய்யணும், கலந்து ஏதாச்சும் நல்லதா செய்யணும்னு நினைக்கிறோம். விதை நட சொல்லி கொடுத்தாங்க. காய்கறி செடி வீட்லேயே தோட்டம் போட்டு வீட்டில் தேவையான காய்கறி நாங்கள் வீட்லேயே பயிர் செய்கிறோம். வீட்டில் மருந்து போட்ட காய்கறி வீடு நல்லா இருக்குது. வீட்லேயே செய்கிறது சிறப்பாக வருது. செடிங்கெல்லாம் நல்லா பார்த்துருக்கோம். அது அங்கே நாங்கள் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க. அங்கே போனோம். அங்கே போன இடத்துல நல்லா காய்கறி செடி எப்படி வளர்க்கணும், எப்படி செடியை பயிராக்கணும்,
எப்படி உரம் போட்டு எப்படி வச்சிருக்கணும் நல்லா சொன்னாங்க. அதை கேட்டு நாங்கள் பண்ணுறோம், அதே மாதிரி நல்லா பண்ணுறோம். ஒரு மாடலா இருந்திருக்கு. இப்ப இனிமே இருக்கிற ஸ்கூல் பசங்கிட்ட யார்கிட்ட சொன்னாலும் அவங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, செய்வாங்க. இப்ப காய்கறி விலை ரொம்ப ஏறி போச்சு, அதை அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பா வீட்லயே வளர்க்கும் போது இது ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கு. We are really proud of them and they helped us a lot, and we wish them to continue this work even in the days coming years. So thanks a lot on behalf of all the teachers and students. We thank you all, dear friends. Thank you very much for their service that you are doing.